பண்ணி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கோம். யார்? இந்தியாவே போய் போட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 100 வாட்டர் பாடிஸை கண்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று பள்ளிக்கரணை இருக்குது. அதே சமயம் இந்தியாவுடைய சட்டம் வெட்லேண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. 2017 போடப்பட்ட சட்டம். அது என்ன சொல்லுது? எந்த ஊரா இருந்தாலும் சரி 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை வரையறைப்படுத்தி அதை பத்தி நீங்க ஆவணத்தை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை தவிர. அணை திறக்க நீர் பெற பெரும் போராட்டம், ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் நடக்கணும். நடந்தாதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கும். சும்மா 10 பேர் போய் போராட்டம் பண்ணதில்ல, அத்தனையும் பேர் மாணவ செல்வங்கள் இருந்து எல்லாருமே இப்போ ஆர்ப்பாட்டம் செய்தால்தான் நம்ம சத்தம் கேட்டாதான் ஆனா கட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 குளங்களை காத்திட அலைக்கடலென வா, அன்பு மழை பொழிந்திட அறம் செய்ய வா அப்படின்னு ஒரு கவிதை கதிராமங்கலத்தை பத்தி எழுதியிருந்தீங்க. அதாவது அந்த 6 குளங்களை காப்பாத்திட நம்ம எல்லாரும் போனோம். எங்களை மாதிரி NGOs மட்டும் போராட்டம் பண்ணா பத்தாது. அரசியல்வாதிகள் மட்டும் சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல இதை பத்தி பேசினா பத்தாது. மக்களாகிய நீங்கள், மாணவ செல்வங்களாகிய நீங்க பேசினாதான் அதுக்கும் எல்லாரும் சொல்றாங்களா நம்ம வந்து இதுக்கு காது கொடுத்து கேட்கணும்னு நினைச்சுப்பாங்க. சாமிங்க சொல்லட்டும் என்ற தலைப்பில் கவிதை. டே சின்னவனே, உன் கடலை காடெல்லாம் கம்பெனிங்க வரப்போகுதான், நடுவுலவனே நீ நட்டு வச்ச பனையெல்லாம் பாழா போகுதான் அப்படின்ற மாதிரி ஏதோ நல்ல ரோடு போட்டு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தின்னு சொன்னது யார்? ரோடு தான் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. யாருமே வந்து நல்ல திட்டங்களுக்கு எதிரி கிடையாது. நல்ல திட்டங்கள் வேண்டும், ஆனால் அது நீடித்த வளர்ச்சியுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருந்தாலும் அது நல்ல திட்டம். ஒரு 10 வருஷத்துல அது காலாவதியா போச்சுன்னா அது நல்ல திட்டமே இல்லை. அந்த திட்டத்தை செய்து நாளைக்கு மக்கள் தண்ணீர் பிரச்சனையில் அவஸ்தப்பட போறாங்க, குடிநீர் பிரச்சனையில் அவஸ்தப்பட போறாங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட போறாங்க, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட போது, இருப்ப போறாங்க, தும்ப போறாங்க, அவங்களுக்கு கேன்சர் வரணும். அது அப்படிப்பட்ட திட்டங்களே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வாங்கி கொண்டு நம்ம 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 26,000 ஏரி தான் இருக்கு, காணாம போயிடுச்சு. இருக்கிறதையாவது நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.